Hi friends, welcome to Nandini Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொடுவா மீன் வறுவல் எப்படி ரொம்பவே ஈஸியா சூப்பரா பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்ல கலர் கிடைக்கும். அடுத்து இதில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1/2 லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு அந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையுமே நம்ம வந்து மீனில் வந்து தடவி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மசாலாவை நல்லா எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா நமக்கு ஒரு கலர் கொடுக்கும். இந்த மாதிரி மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அந்த மசாலாவை வந்து தடவி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலா இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் வந்து நல்லா இந்த மீனை வந்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம பொரிக்கும் போது அந்த மசாலா எல்லாம் நல்லா மீனில் இறங்கி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மீனை இதில் சேர்த்த உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. ஏன்னா மசாலா வந்து உதிர்ந்துடும். மீனோட அந்த ஒரு சைட் ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதோட ஒரு சைட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சைட் ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா மசாலாவும் முதிராமல் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் மசாலா உதிராமல் ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்ய முடியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.